யார் அவ? பேரு கீதா, ரொம்ப நல்ல பொண்ணு. அம்மா டீச்சர்ன்றதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துருக்காங்க. நம்ம காலேஜில் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல. நீ ட்ரை பண்ணுறதும் வேஸ்ட் தான் மச்சி. இது நீ வேணா ட்ரை பண்ணலாம், உன் பர்சனாலிட்டி கண்டிப்பாக மாட்டும். ஏய், பைக்கில் வர சொல்லு. ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க. புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருக்குமே. விழுந்துருச்சுண்ணே. இப்போ சாரி சொல்லுவான் பாரு. சாரி சொல்லிட்டானே. அவளோட புக்ஸை ஸ்டைலாக எடுத்து கொடுப்பான் பாரு. ஆமாண்ணே. அப்படியே போறாங்க. போக மாட்டான்டா. 2 ஸ்டெப் எடுத்து வச்சு பெரிய ரித்திக் ரோஷன் மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்ப்பான் பாரு. அப்படியே நடக்குது. எப்படி நான் கரெக்டா சொல்ற? இதெல்லாம் நான் எத்தனை தமிழ் சினிமால திரும்ப திரும்ப பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? உன் பேர் என்ன? குவார்டர்னு ஒரு பேரா? குவார்டர் ஸ்மால் நல்லா பேர் வைக்க மாட்டாங்களே. என்னது? ஓ, குட்டி. ஸ்வீட் நேம். குட்டி, எப்ப மீட் பண்ணலாம்? ஈவினிங் மாயாஜால். ஓகே. குட்டி. நண்பா, நான் ரெடி. கல்லு போடு. இந்த 3 கல் ஏதாவது ஒன்று விழுந்தா கூட என் லவ் சக்ஸஸ் மச்சான். இல்லைன்னா ஆல் தி பெஸ்ட். ரெண்டாவது ட்ரை போடு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்டா. நண்பா போடுறா, லாஸ்ட் சான்ஸ். இல்லை மச்சான், இந்த கேம் கேன்சல். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடலாம். மறுபடியுமா? போச்சுடா. ஏய், பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? ஸ்மார்ட்டாக இருப்பானா? கொஞ்சம் எனக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைய. பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவனும் அவன் மூஞ்சியும் குரங்கு மாதிரி. இன்னொரு தடவை என் முன்னாடி வந்தா. ஹாய், ஐம் ஃபைன். ஹாய். Oh my god. I love you. ச்சே. என்ன ஜோக் அடிக்கிறியா? No, I'm very very serious. Look, நேத்து என் கூட இருந்தது யாருன்னு தெரியுமா? தெரியும், அர்ஜுன். நீ அவனை லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன். So simple. அப்ப எல்லாம் தெரிஞ்சதா இப்படி எல்லாம் பண்றியா? இத பாரு, நீ அவனை லவ் பண்றேங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்றதை விட்டுற முடியுமா? அப்படி விட்டா அது பேர் லவ்வே கிடையாது. கரெக்ட்? கரெக்ட் குட்டி. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? 1000 பேர் கிடைப்பாங்க, பட் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம மனசுல யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். இப்போ என்ன சொல்ல வர? இங்க பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. ஜஸ்ட் ஃபீல் மை லவ். இந்த மாதிரி ஒருத்தன் நம்மள லவ் பண்றான் அப்படின்னு குட்டியா ஃபீல் பண்ணுங்க. இது பாரு, இந்த மாதிரி ஓவரா பிஹேவ் பண்றவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வரும். ஓகே, ஐ ஹேட் such personalities and I hate you.
என்ன இன்னும் ஆளையே காணோம்? ஏதாச்சும் ஓவரா பண்ணி கண்டிப்பா சொதப்பிருப்பான். கீதா என்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? 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 கீதா என்ன பார்த்து? கீதா உன்னை பார்த்து? கீதா என்ன பார்த்து? உன்னை பார்த்து? I hate you. ஐயோ, ஐ ஹேட் யூனா அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். தெரியும். எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்தா பெட்டர் தானே? சி, ஒருத்தரை விரும்புறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் அவங்க மனசில் இருந்தால் தானே முடியும். அப்போ அவள் மனசில் நான் இருக்கேன் தானே அர்த்தம். சொதப்பிட்டான்டா, வாங்கலாம் போலாம். எனக்கு நல்லாவே தெரியும். உயிருக்கு உயிரான கீதாஞ்சலிக்கு 3 டாட்ஸ். எப்படி எப்படியோ இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டீங்க. சும்மா இருந்த என் மனசுல நுழைஞ்சிங்க. ஏய், ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ரோஸ் கொடுக்க வச்சீங்க. இப்போ என்ன இந்த லெட்டர் எழுதி வச்சு இன்னும் என்னென்ன பண்ண போறீங்களோ தெரியல. தேவையில்லாம ஏதேதோ ஃபீல் பண்ற டைம்ல என் லவ்வையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க, அது போதும். ஃபுல் ஸ்டாப். பிராக்கெட்ல உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ப்ளூ இங்க்ல முடிக்கிற, ரெட் இங்க்ல குட்டி. ஓகே ஓகே, கீதா சீரியஸ் ஆயிட்டா நாமளும் சீரியஸ் ஆயிடுவோம். டுமாரோ மார்னிங் குட்டிக்கு வார்னிங். ஓகே ஓகே. ஏய், நான் திமிரா? நான் உன்னை கேட்க யாரும் இல்லை நினைச்சியா? ஏதாவது ஒரு அழகான பொண்ணு கண்ணில் பட்டா போதுமே, உடனே லெட்டர் எடுத்து நீட்டிடுவீங்களே. அழகான பொண்ணுக்கு தான் லெட்டர் கொடுக்க முடியும், பின்ன உனக்கா கொடுக்க முடியும்? கீதாவை நீ லவ் பண்ண போதுமா? அவ உன்னை லவ் பண்ண வேணாம்? இல்லை ஸ்ருதி, உனக்கு புரியல. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ பதிலுக்கு என்ன ஒரு வாட்டி லவ் பண்ணு அப்படின்னு கேட்டா அது பேர் பிஸ்னஸ், லவ் இல்லை. உண்மையிலேயே உன்னோட லவ் உண்மையா இருந்தா? எக்ஸ்கியூஸ் மீ, லவ்னாலே உண்மைதான். அது என்ன உண்மையான லவ், உண்மை இல்லாத லவ்? உன் கொஸ்டினே ராங். சிட் டவுன். நெக்ஸ்ட். நீ லவ் பண்ற, ஓகே, அது உன்னோட பர்சனல். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதை விட்டுட்டு வெளியே எதுக்கு சொல்ற? நல்லா மாட்டனா. ஏய் கலக்கிட்டா. இன்னொரு தடவை சொல்லு. லவ் பண்றது என்னோட உரிமை. கீதா என்ன திரும்பி லவ் பண்ண தேவையில்லைன்னு சொல்றல்ல, அப்போ லவ் மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதை விட்டுட்டு வெளியே எதுக்கு சொல்றேன்னு கேக்குறேன். யூ சி, இத்தனூன் லவ் இருந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம். கீதா மேல எனக்கு இவ்வளோ லவ், ஓவர்ஃப்ளோ. யூ சி, ஐம் வெரி எக்ஸ்பிரசிவ். மனசுல எது இருந்தாலும் அது ஓப்பனா வெளியே சொல்லிடுவேன். அர்ஜுன் தான் ஏற்கனவே கீதாவை லவ் பண்றான்ல, பின்ன நீ எதுக்கு கீதாவை லவ் பண்ற? ஒரு நிமிஷம், உனக்கு ஷாருக்கான் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கும் பிடிக்கும். சாரி, அவளுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்க கூடாது. ரைட்டுங்களா? ஒரு நிமிஷம், நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? உனக்கு கேள்வி கேட்கிற தகுதியே கிடையாது. உட்கார். கேர்ள்ஸ், வேற ஏதாவது கேட்கணுமா? இங்க பாருங்க, இப்படி கேள்வி கேட்கறத விட்டுட்டு முதல்ல போய் லவ் பண்ணுங்க, அப்புறம் டவுட்ஸே வராது. ஓகே? அப்புறம் ஸ்ருதி, this is only for you. I take it. Bye. Hey, see, ஸ்ருதிக்கு லெட்டர் கொடுத்தாடி. பிரியமே இல்லாத ஸ்ருதிக்கு உன்னை என்னைக்கு முதல்ல பார்த்தேனோ அப்பவே நான் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெறுப்போட உண்மையான அர்த்தமே நீதான். உன்னை பார்க்காத ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் தப்பித்தவரை கூட ஸ்பென்சர் பிளாஸா பக்கம் வந்துடாது. மனப்பூர்வமா வெறுக்கும் குட்டி. அவன் பேர் என்ன? குட்டி. குட்டி, நியூ அட்மிஷன், அப்பா அம்மா கிடையாது. அசோக் நகர்ல ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருக்கான். அவன் ரொம்ப ஓவரா பண்றானா? ஆமா அர்ஜுன், காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் அவன் பின்னாடி தான். மின்னல் மாதிரி வரான், மின்னல் மாதிரி போறான். பேசி எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுறான். அவன் பேசும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஆமாண்ணே, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்.
அவன் நினைச்சான்னா எந்த ஃபிகரையும் ஈஸியா மடிக்கிடுவான். ஒரு தடவை கை வச்சு கூட பார்த்தோம், எங்களை எதுவும் பண்ணல. ஆனா சுத்தி இருந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அதுல கூட அவ ஏதோ ஒன்னு சொன்ன மாதிரியே இருந்து. போய் பாம் க்ரோவில் ரூம் போட்டு யோசியேன். மூதேவி எந்த நேரத்தில் எது பேசணும்னு தெரியாது. நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவன் கீதாவே சுற்றி வரான். நாம் ஏதாவது ஒன்று பண்ணலன்னு வச்சுக்க, கீதா உனக்கு கிடைக்க மாட்டா. எங்கடா குட்டி? எங்கடா குட்டி? எங்கடா அவன்? பாஸ் நான் இங்க இருக்கேன். என்ன பாஸ் ஆளே காணோம்? எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு கீதாவை ப்ரப்போஸ் பண்ணும்போது பார்த்தது. நான் சொல்லலாம் அவன் ஸ்ட்ராங்குன்னு. இதை சொல்றதுக்கா பல் விளக்காம 10 முட்டை தின்ட்டு வந்திருக்க? ஏய் அர்ஜுன் சொல்லியிருப்பாங்களே, கேள்விப்பட்டியா? நியூ அட்மிஷனா? காலேஜுக்கு வந்தமா படிச்சமான்னு இருக்கணும். இன்னொரு தடவை கீதா பின்னாடி சுத்துறத பார்த்த சாவடிச்சிருவேன். பாஸ் பாஸ் 1 மினிட் அடிச்சுக்கலாம், கண்டிப்பா அடிச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட்டு. நீ கீதாவை லவ் பண்றியா? கீதாவை இவன் மட்டும் தான் லவ் பண்றான். அதனால தான் நாங்க ஸ்கார்பியோல இருந்து இறங்கி வந்து உன்னை தட்டி கேக்குறோம். ஓகே, கீதா உன்னை லவ் பண்றல? என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வியா இருக்குது? அன்னைக்கு காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் அர்ஜுன் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாலே நீ கேட்கல. நீ கேட்கலையா? எங்க போயிருந்த? உங்க தாத்தா வீட்டுக்கா மேன்? பின்ன மேட்ரோவர் மேட்ரோவர் மேட்ரோவர். டேய் இல்லங்கடா, அவன் மேட்ரோவர்னா நீங்க பாட்டு போயிருவீங்களா? வாங்க வாங்க. இத பாரு, அனாவசியமா என்ன வெறுப்பேத்தாத. இனி கீதாவை பத்தின நினப்பு ஒரு செகண்ட் கூட உன் மனசுல இருக்கக்கூடாது. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏன் லவ் பண்ற நான் உன்னை கேட்டனா? அதே மாதிரி நான் ஏன் லவ் பண்றேன் நீ என்ன கேட்கக்கூடாது. ஏன் லவ் என்னோட பர்சனல். நான் யாரை வேணா லவ் பண்ணுவேன். ஆமாம், நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? கீதாவை நான் மடக்கிடுவேண்ணா? உன் லவ் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா? உன் லவ் அவ்வளோ வீக்கா? உனக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும் போல இருக்கே. சரி, என் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீ ஒத்துக்கோ. நான் இப்போவே கீதா லவ் பண்ணுறதை விட்டுருவேன். டேய், அர்ஜுன் லவ்ல நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன பாஸ்? கூல். உங்கள் 2 பேர் லவ்வும் ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் என்ன மாதிரி 1000 பேர் வந்தாலும் பிரிக்க முடியாது. சப்போஸ் வீக்காக இருந்துச்சுன்னா என்ன விடுங்க, அவன் கூட பிரிச்சிருவான். பாஸ், லவ்வே இல்லாத லவ்னு சொன்னீங்கன்னா லவ் எப்படி லவ் ஆக முடியும்? நல்லா சொன்னான்ல. என்ன பாஸ் இது ஸ்டிக்கலாம் விளையாடுறதுக்கா? இதை பாரு, என் மேலே ஒரு அடி விழுந்துச்சு. உன் லவ் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்படி நம்பிக்கை இல்லைன்னு ஒத்துக்கோ, நான் இப்போ காலேஜ் விட்டு போயிடுறேன். என்னடா ஆனா உனானா காலேஜை விட்டு போயிடுவேன் காலேஜ் விட்டு போயிடுவேன்ற? டேய், நீ எங்கேயும் போக கூடாதுடா. நீ இங்க தான்டா இருக்கணும். டேய், உன் லவ்வ கண்ணி பண்ற. டேய் நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? நான் இருக்கேன்ல. டேய், நீ எங்கேயும் போக கூடாதுடா. நீ இங்க தான்டா இருக்கணும். நீ என்ன பண்றன்னு பாத்துறோம்டா. ஏய், அர்ஜுன் லவ்ல நம்பிக்கை இருக்குது. ஓகே, அப்போ இனிமே நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணணும். பட் என் மேலே ஒரு அடி விழுந்துச்சு. என்ன நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற? டேய், நீ என்ன வேணா பண்ணிக்க, நாங்க கூலா தான் இருப்போம். எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அர்ஜுன் ரேஞ்சர்னு தெரியுமா உனக்கு? ஹி இஸ் த கிங் ஆஃப் த காலேஜ். அவன் கிடக்குறா பொடி போய. நான் ஒருத்தன் போதாதா உனக்கு? நான் ஒருத்தன் போதாதா? நீ வா, நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுற? வா போங்கடா. ஓ அர்ஜுன், என்னவா? லைப்ரரிக்கா போற? ஆமாண்டா, நாங்க எங்க வேணா போவோம். உனக்கு என்ன? ஏய் ஷட் அப். கீதாவை ஈவினிங் மீட் பண்றேன்னு சொல்லிடு. ஏய் அர்ஜுன், இரு அவன் கிடக்குறா பொடி போய. ஏய் இரு, நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. இரு. டேய் மறுபடியும் சொல்றேன், அர்ஜுன் லவ்ல நம்பிக்கை இருக்கு. சரி போ. The vibrating metal ions of the crystal lattice and exchange their energy. Yeah. If there is a temperature gradient in the material, then the free electrons and the lattice vibration or phonons
கிருஷ்ணா பிரசன்ட் அர்ஜுன் என்னடா கீதாக்கு உடம்பு சரியில்லையா? ஸ்ருதி ஃபோன் பண்ண. வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவன் மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியாது. நீ இன்னும் அந்த தெர்மல் எனர்ஜியை உடலையா? நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு நீ வந்துடுறேன். எங்க வேணா போ, செலவு காசு கொடுத்துட்டு போ. மொட்டையா பேட்டா வாங்கி வைக்க மாட்டியா? பாஸ் இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களா? பாஸ் 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 விஷயம் தெரியுமா? கீதா உடம்பு சரியில்லையா? வா பாஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன பாஸ் நம்பிக்கை இல்லையா? கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஹாய் ராஜி. என்ன பாஸ் கீதா ஃப்ரூட்ஸ் வாங்க போறியா? என்ன பாஸ் நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? ஓ இதெல்லாம் வாங்கிட்டு போனால் தான் கீதா உன்னை லவ் பண்ணுவாளோ? என்ன பாஸ் உன் லவ்வில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் நான் நினைக்கவே இல்லையே. அண்ணே ஒரு டசன் ஆப்பிள் பேக் பண்ணுங்க. வேண்டாம், தேவையில்லை. ஆப்பிள் கேன்சல். ஏய் கீதா, உன்னோட லவ்வர்ஸ் வந்திருக்காங்கடி. ஹாய் கீ. ஹாய். என்ன இப்படி ஆயிட்ட? பாருங்க வார்டன் பூ மாதிரி ஆயிட்டா. நான் வந்துட்டேன்ல, எதை பற்றியும் கவலைப்படாத. நீ கிளாஸுக்குலாம் வர வேணாம், நல்லா 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நோட்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்து தரேன். உடம்பு சரியில்லை, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க? உட்கார். கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டனும் இல்லையா? உட்கார். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா Thank இருக்கு. பேருக்கு தான் லவ்வர்ஸ். அவளுக்கு உடம்பு சரியில்லையே, வரும்போது கேவலம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரணும்னு கூட 2 பேருக்கும் தோணல. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்ருதி. Tablets, morning one, night one. Tonic, daily 2 times, okay? Competition, boss, competition. என்ன சீட் பண்றியா? இதில் சீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது பாஸ்? ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரதும் வராதும் அவங்கவுங்க இஷ்டம். நான் சொன்னேங்கிறதுக்காக நீ ஃப்ரூட்ஸ் வாங்காமல் வரலாமா பாஸ்? உனக்கே ஒரு அறிவு அக்கறை வேணாம். இது கூடவா பாஸ் நான் சொல்லி உனக்கு தெரியணும்? கமான் கேர்ள்ஸ், நம்ம வெளியே போய் விளையாடலாம். அவங்க கொஞ்ச நேரம் தனியாக பேசணும். தருதல எல்லாத்தையும் மாடியில் வச்சு நீ சாப்பிட்றத. ஜூஸ் போடு, கீதா கொடு. வேற வேலை இல்லை. ரெடி. மச்சான் இந்த வாட்டி சீரியஸ்டா. இந்த 3 கல்ல ஒரு கல் இந்த கப்பில் விழுந்தா கூட என் லவ் சக்ஸஸ். வெயிட் வெயிட், ஒரு நிமிஷம் இரு வரேன். ஆப்ராக்கா கோப்ராக்கா காப்ராக்கா ஜம்ப்லக்கா கோப்ராக்கா கொக்கா மக்கா This place, glass, perfect. Okay, இப்போ இப்படி வச்சுக்கலாம். எப்படி? எப்படியும் நீ கல்லை கரெக்டாக போட போகிறது இல்லை. இப்போ நீ போடுற கல்லு கப்பல விழாட்டி உன் லவ் சக்சஸ். ஹாய், இது கூட நல்லா இருக்கே. கல்லு விழுந்துருச்சு. ஐயோ
இது நீ என்ன முறைக்கிற? வேணா குட்டி, உன் நண்பன் விட்டு எல்லாரும் பாக்குறாங்க. வேணா வேணா அடிக்காத. நான் என்னடா பண்றது? விழு நினைச்சா விழ மாட்டேங்குது, விழாத நினைச்சா விழுது. ஒரே குழப்பமா இருக்கு மச்சான். லவ்வும் அப்படிதான். நம்ம நினைக்கும் போது கிடைக்காது, நினைக்காத போது கிடைச்சிடும். இதுக்கு நீ என்ன அடிச்சே இருக்கலாம். சாரிடா நண்பா. சரி, இப்போ நல்ல படத்துக்கு ஏதாவது போலாம். முதல்ல சாப்பிடலாம். எப்ப பாரு சோறு. ஆடா ஸ்டாப். டேய் தோல் தலையா, அர்ஜுன் இல்லாத போது நான் தான் உங்களோட பாஸ். டேய் என்ன முறைக்கிற? அது என்னோடது. கேட்ச் இட் மைக்கேல். கிறுக்கு பயப்புள்ள. I'll take the weapon. கண்ணு தெரியல முண்டம். ஸ்டூடெண்ட் லைஃப்ல இதெல்லாம் சர்வசாதாரணம். இட் ஹேப்பன். பஞ்ச் பரமசிவம். நான் எங்க சார் உட்கார்றது? எங்கேயுமே உட்கார முடியாது. அவங்களாம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்கவே இல்லையே. எப்படி இருக்கு பஞ்ச்? இந்த பஞ்ச் பரமசிவத்தை யாரோ டென்ஷன் பண்ணீங்க, ட்ரெயின் ரூல்ஸ் போயிடும். போய் உட்கார். ட்ரெயின்ல டிராவல் பண்ற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், டிக்கெட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பேசும்போது மினிமம் ஒரு பஞ்சாவது இருக்கணும். அப்பதான் யாரா இருந்தாலும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்குவாங்க. சார் என்ன ஞாபகம் இல்லையா? இல்லையே. அப்போ ஓகே. ஏய் சைலன்ஸ். why are you laughing? அவன் சொன்னதுல எந்த பஞ்ச் இல்ல. எதுக்கு ஓவரா சிரிச்ச? வேலையே இல்ல சார், போர் அடிச்சது. அதான். போர் அடிச்ச சிரிப்பியா? ஓ அந்த டிக்கெட். சார் என்ன சார் டிக்கெட் எடுத்து போட்டுட்டீங்க? ஹலோ, அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்கும், இறங்கி தண்டவாளத்துல ஓடி வந்து டிக்கெட் எடுத்துக்க. பஞ்ச்னா இப்படி இருக்கணும். பாஸ் பிஸ்கெட். பிஸ்கெட். பேரு காவேரி. காவேரி. ஊரு அதுவும் காவேரி. பேரும் காவேரி, ஊரும் காவேரி. நோ பஞ்ச். ஏப்பா பரமசிவா. டிக்கெட். டிக்கெட். சார் என்ன சார் எங்க டிக்கெட் கேக்குறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? அதான் சார் கொண்டாந்து முன்னாடி ஞாபகம் எல்லாம் கேட்டேனே, அதான் தான் சார். இந்த பஞ்ச் பரமசிவத்துக்கே பஞ்சா? வச்சுக்கிறேன். பேர் என்ன? குட்டி சார். எந்த அளவு குட்டி? பேர் என்ன சார்? என்ன பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பஞ்சு லைட்டா. அந்த பொண்ணு யாரு? என் லவ்வர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவ்வர் சார்.